அப்பனே முருகா, பெருமைமிகு வீர சாம்பவர் குல வம்சத்துல பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு மதுரை மலைச்சாமி அண்ணன் அவர்களால் அரசியலில் ஈர்க்கப்பட்டு பட்டியலின சமுதாய மக்கள் எல்லாம் அரசியல் படுத்தணும்னு அரசியல் கட்சி துவங்கி இடையில சேராத இடம் சேர்ந்து பட்டியலின மக்களை தவறாக பயன்படுத்தி தேஞ்சு போன ஓட்ட ரெக்கார்டு மாறி ஹிந்து எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசி மனநலம் பாதிக்கப்பட்டு மனக்குழப்பத்துல பேசி தமிழ்நாட்டில் சுற்றி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் எங்க அண்ணனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து மன தெளிவை கொடுத்து இனிமேலாவது பட்டியலின சமுதாய மக்களுக்காக அரசியல் செய்யணும்னு சொல்லி அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா ஒரு மனத்தெளிவை கொடுத்து நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லி முருகப்பெருமானே உன்னிடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 4 நாளைக்கு முன்னாடி பிகைண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியல் மீடியாவுடைய யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல்ல விசிக தலைவருடைய திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுப்பதற்காக லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் இன்னொரு நெறியாளர் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதுல நீங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஒரு 4 பிராமணர்கள் கேள்வி கேட்கிறதாக ஒரு 4 விதமான கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல முதல் கேள்வி ஒரு பிராமணர் கேட்கிறாரு, அதாவது ஃபார்வர்டு கிளாஸ் சொல்லக்கூடிய முன்னேறிய வகுப்பினர்களுக்கு பொருளாதார ரீதி அடிப்படையில மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற 10% இடஒதுக்கீட்டை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ற திருமாவளவன் யோசிச்சு பேசிக்கா என்ன சொல்றாருன்னா, பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது நீங்க எதிர்க்கிறீங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதாவது இந்த புரிதல் பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு என்று இருக்கிறது. உண்மையிலே அது அரசாங்கம் அவருக்கு பதில் வரல. உண்மையாலுமே ஆரம்ப கட்டத்தில் அவர் ஃபேஸ் பார்த்து நல்லா தெரியும், என்னடா இந்த மாதிரி ஒரு இருக்குமான ஒரு கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன சொல்றாருன்னு சொன்னா, உயர் ஜாதியிலே பிராமணர்கள்லயே சமையல் செய்யறவங்க, அது இல்லாம பாத்தீங்கன்னா மற்ற தொழில் செய்யக்கூடியவங்க பொருளாதார அடிப்படையில இருக்கிறது உண்மைதான், ரைட், உண்மைதான். வேற என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என்னதான் அவங்க பொருளாதார அடிப்படையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்க சமுதாயத்துல பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க ஐயர் வர்றாரு, இந்த ஜாதிக்காரங்க வர்றாங்க, அந்த ஜாதிக்கார வர்றாங்க அப்படின்னு சொல்லி சமுதாய ரீதியான அவங்களுடைய பார்வை உயர்ந்த இடத்துல தான் இருக்குது. சயின்டிஸ்டா இருக்கிறாங்க, ஆடிட்டரா இருக்கிறாங்க, யாரை கேட்டாலும் உறவினர்கள் எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலில் வளர்றவன் பிள்ளையும் சாணவாரை பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஏறு உழவனுடைய பிள்ளையும் சமமாக காம்படிட் பண்ண முடியுமா? இப்போ போட்டியில் சமத்துவம் இல்லை. ஆனா இன்றைக்கும் எஸ்சி சமுதாய மக்கள் சாணம் அல்றவங்க, கூலி தொழில் செய்யறவங்க, இப்படி இருக்கிறவங்களுடைய பார்வை இன்னும் எந்த அளவுக்கு முன்னேறினாலும் கூட இன்னும் அவங்க மேல இருக்கிற பார்வை ரொம்ப மோசமானதா இருக்கு. அதனாலதான் இந்த சமூக நீதி உடைக்கப்படுது, சோசியல் ஜஸ்டிஸ் கை வைக்கிறாங்க. வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பொருளாதார அடிப்படையில் உயர் ஜாதி கொடுத்தாலும் கூட அந்த பாதிப்பு உருவாகுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம்னா, நம்முடைய நாட்டுல துணை பிரதமராக இருந்த ஒருவர், அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்திருக்கிறாரு, ஜெகஜீவன் ராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரு சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து இருக்காங்க. அவர் நேருடைய அவர்களுடைய அரசாங்கத்துல இந்த பல பொறுப்புகள் வச்சிருக்காங்க. உயர்ந்த நிலையை அடைஞ்சவர், அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் அடைஞ்சவர். அப்படிப்பட்ட ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பூர்ணாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருமேனியை திறக்கிறதுக்காக அவங்களை கூப்பிடுறாங்க, சிறப்பு விருந்தினர் கூப்பிடுறாங்க. அப்படி அந்த சம்பூர்ணாந்தா சுவாமியினுடைய திருமேனியை திறந்து வச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறத திறந்து வைக்கிறாங்க. அப்ப பாதுகாப்புத்துறை மந்திரியா இருக்கிறதா சொல்றாங்க. திருமாவளவன் சொல்லக்கூடிய விஷயம், அவரு திறந்து வச்ச ஒரே காரணத்துக்காக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அவரு போன உடனே சம்போர்ச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீட்டு கழிக்கிற நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த தீட்டு கழிக்கிறதுனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இவருக்கு பாருங்க, இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் எழுதி வச்ச புத்தகங்களை படிச்சுக்கிட்டு, இந்த பெரியார் சிந்தனை புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இந்து சமுதாயத்துல என்ன சடங்குகள் இருக்குதுன்னு இவருக்கு ஒண்ணுமே சுத்தமா தெரியல. அந்த சம்போர்ச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா கும்பாபிஷேகம் சொல்றாங்க, வைணவத்தில் என்ன சொல்றாங்க, சம்போர்ச்சனம் சொல்றாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரியும். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில கலந்துட்டோம்னு சொன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தீர்த்தம் தெளிப்பாங்க. அந்த தீர்த்தம் தெளிக்கிறத
இவர் பாருங்க எப்படி இந்து சமுதாயத்துக்குள்ள தப்பான கருத்தை திணிய வைக்கிறதுக்காக எப்படி கிறிஸ்தவ மிஷனரிகள் தவறா இந்துக்களை திசை திருப்புறாங்களோ அந்த மாதிரி அந்த அந்த தீர்த்தம் தெளிக்கிறத புனித நீர் தெளிக்கிறத தீட்டு கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஜெகஜீவன் ராம் வந்து தீண்டாமையால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு செக்குல ஆட்டுனா சுத்தமான உருட்டை ஊட்டுறாரு. ஏதாவது அந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்னைக்கு நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு காவல்துறையில ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், இல்ல ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வருவாய்த்துறையில இருந்தாலும், இல்ல ஒரு எஸ்பி கலெக்டர் எதுல இருந்தாலும் கூட, ஒரு அரசியல் தலைவரா இருந்தாலும் கூட, ஒரு அமைச்சரா இருந்தாலும் கூட, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு அரசு துறையில ஒரு உயர் பதவியில் இருந்தா சார் வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த பதவிக்கும் அந்த இடத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? எந்த இடத்துலயும் பாகுபாடு கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்படி சமூக நீதி பேசக்கூடிய திருமாவளவன் இப்ப பாருங்க, சமீபத்துல மத்திய அரசாங்கமானது 10,446 கோடி 2022-23 ஆண்டுக்கான பட்டியலின சமுதாயத்தினுடைய சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக அந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நிதிய இந்த மானங்கெட்ட திமுக அரசாங்கமானது என்ன பண்ணிருக்கு? திருப்பி அனுப்பிச்சிருச்சு. ஏதாவது இது வந்து சமூக நீதிக்கு எதிரானதா இல்லையா? அந்த பட்டியலின சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்புறது நியாயமா? எவ்வளவு விஷயங்கள் அந்த 10,446 கோடியை வச்சு பட்டியலின சமுதாய இளைஞர்களுக்கும் அந்த மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள், எவ்வளவு வளர்ச்சி கொண்டு வந்திருக்கலாம். இதை பத்தி என்னைக்காவது ஒரு முறையாவது வாயை திறந்து பேசியிருக்காரா திருமாவளவன்? பேசவே மாட்டேங்கிறார். அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்த மாலின்னு சொல்லக்கூடிய நபர் முந்தானத்துக்கு ஒரு பேட்டியில சொல்றாரு, ஏங்க அந்த மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதிய திமுக அரசாங்கம் திருப்பி அனுப்பிச்சிருச்சு, இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கல. அப்ப சொல்றாரு, சரி ஏன் மறுபடியும் திருப்பி அனுப்புறது? மத்திய அரசு திமுக அரசாங்கம் மத்திய அரசு திருப்பி அனுப்பிடுச்சு, சரி நல்ல அரசாங்கம் நான் திரும்ப அனுப்பலாம்ல. எவ்வளவு முட்டாள்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த விசிகாவுக்கோ திருமாவளவனுக்கோ திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்களுக்கோ சமூக நீதி பத்தி பேசுவதற்கு என்ன ஒரு அருகதை இருக்குன்னு நினைக்கிறோம். சரி, இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்துல ஒரு பட்டியலின சமுதாய இளைஞன் போய் கோயில்களை போயிட்டாருன்னு சொல்லி கண்டபடி பெற்ற தாய் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறாரு. யாரு? ஊபி தான் பேசுறாரு. திமுக ஒன்றிய செயலாளர் பேசுறாரு. இதை பத்தி ஏதாவது வாய் திறந்திருக்காங்க? அங்க சமூக நீதி பாதிக்கப்படலையா? இந்து மதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் இவர் பேசுறாரு. அவளையா திமுக முஸ்லீம் கிறிஸ்தவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசுறா வாயை திறக்கிற கிடையாது. ஒண்ணு வேண்டாம், நம்மளுடைய RS பாரதி அவர் சொல்லவே இல்லையா? பட்டியலின சமுதாய மக்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிபதியானது, போலீஸ் ஆனது, இதெல்லாம் திராவிட மாடல் தீக்கா போட்ட பிச்சைன்னு சொன்னாரு. அப்ப ரோசம் வரவே இல்லை இந்த திருமாவளவனுக்கு. மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல, இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். இன்னைக்கு நாட்டில் அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக MLA MP அமைச்சர்ல இருந்து சபை வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்றிப்பிளே தான் பண்றாங்க. இது மாதிரி பல கேள்விகள் திருமாவளவன்கிட்ட கேட்க முடியும், அவரால பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு எந்த இடத்துல வந்து தீண்டாமை இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு? ஒண்ணு இல்ல, திருமாவளவனுடைய மனசுல தீண்டாமைங்கிற ஒரு அவநம்பிக்கை இருக்கு. இப்ப நம்ம கேட்கிறோம், ஏதாவது ஒரு தீண்டாமை அப்படின்னு சொன்னா எல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி தலைவர்களுமே எல்லா ஜாதியினருமே தீண்டாமைய அறவே வெறுக்கிறோம். இன்னைக்கு அந்த தீண்டாமை செய்யக்கூடியவன், தீண்டாமை பார்க்கிறவன் யாரு? ஒன்னா ஊபியா இருக்கிறான், இல்லைன்னா ஊபிக்கு பிறந்தவனா இருக்கிறான். இவன் மட்டும்தான் தீண்டாமை கடைபிடிக்கிறான், இவன் மட்டும்தான் தீண்டாமையை ஊக்குவிக்கிறான். இதை வந்து திருமாவளவன் என்னைக்குமே பேசுனதே கிடையாது, வாயை திறக்கிறது கிடையாது. அதனால திருமாவளவனுக்கு நாங்க ஒரு சவாலாவே சொல்றோம். என்னன்னு சொன்னா, இந்த தீண்டாமை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, ஐயா அம்பேத்கர் பத்தியான விவாதங்களா இருந்தாலும் சரி, ஐயா அம்பேத்கர் எப்படி வந்து இந்த தேசிய ஒற்றுமைக்காக, இந்திய தேசியத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல இடஒதுக்கீடுகளை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, எதை பத்தி பேசுறதா இருந்தாலும், இந்து மதம், பார்ப்பனியம், சனாதன தர்மம், இதை பத்தி எதை பேசுறதா இருந்தாலும் சரி, நாங்க தயார் விவாதம் பண்றதுக்கு. நீங்க தான் வந்து PhD எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, நாங்க ஒரு 10வது கூட படிக்கல. ஆனால் நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா. நாங்க சாதாரண பாமர மக்களா உங்ககிட்ட விவாதம் பண்றோம், வாங்க பாத்துக்கலாம், விவாதம் பண்ணி பார்க்கலாம். நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை நாங்க உங்ககிட்ட விவாதம் பண்றோம். கிறிஸ்தவ மிஷனரிகள் எழுதி வச்சிருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சுட்டு வந்து நீங்களும் வாங்க, விவாதம் பண்ணி பார்ப்போம்.
பட்டியலின சமுதாய மக்களை அவங்கள மேல வளர்றதுக்கு, எல்லா சமுதாயத்துக்கு ஈக்குவலா வளர்றதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு திருமாவளவன். அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களுடைய மனசுல தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் திருமாவளவன். இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.